அம்மா அப்பாக்கு நீ கொடுக்கிற ஆகப்பெரிய சொத்து சொல்லவா, ஆகப்பெரிய கிஃப்ட். உலகத்திலேயே 2 விஷயம் சேர்ற ஒரு வினாடி ரொம்ப அற்புதமானது. 2 சேரணும், கண்ணீரும் புன்னகையும். அது குழந்தைகளுடைய வெற்றியில் மட்டும்தான் பெற்றோர்களிடம் இருந்து வெளிப்படும். அவங்க அழகவும் செய்வாங்க, சிரிக்கவும் செய்வாங்க. அது ஒரே வினாடியில நடக்கும் 2மே. நீ பாரு, இப்ப நீ அவங்க கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல, வெளியில போகும்போது, அம்மா அப்பா தேங்க்ஸ் அப்பா, எனக்கு இந்த காலேஜ்ல கொடுத்துட்டீங்க, நான் நினைச்சது வேற, ஆனா நீங்க எனக்கு இது கொடுத்துட்டீங்க, நான் நிச்சயமா இதுல ஜெயிச்சு காட்டுவேன் சொல்ல சொல்ல. அதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீ சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது நீ அவர்களுக்கு முன்னால் ஆரோக்கியமாகவும் உயிருடனும் சுயமரியாதையுடனும் இருப்பது. அதை நீ அவர்களுக்கு செஞ்சு காட்டு. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த உனக்கு கவர்மெண்ட் கார் கொடுத்துச்சுன்னா அந்த கார்ல என்ன கூட்டு போறியா? எங்க அம்மாட்ட கார் இருக்கு, ஆனா எங்க அம்மா கிட்ட நான் வாங்கின கார்ல உட்கார்றதை விட அரசாங்கம் எனக்குன்னு கொடுத்துருக்கு ஒரு கார், அந்த கார்ல உட்காரணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. இன்னும் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இருந்துங்க பெரிய பெரிய கனவுங்க. நீ நினைக்கிறியா நான் இப்படி சொல்லி நான் நிறுத்துறேன்? நீ கனவு காண் குழந்தை, இன்னைக்கு கனவு காண், இன்னைக்கு காண். எந்த சீட்ல உட்கார விரும்புறியோ அந்த சீட்ல நான் உட்காரணும். நீ வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா, இல்ல ஒரு காலேஜினுடைய பிரின்சிபலா, இல்ல இந்த பேராசிரியர்களா, இல்ல ஒரு மந்திரியா, இல்ல சீஃப் மினிஸ்டரா, இல்ல பிரைம் மினிஸ்டரா, இல்ல போய் கவர்னரா, எங்க இல்ல ஒரு தொழிலதிபரா, எங்க உட்காரணும்னு நினைக்கிறியோ 17 வயசுல இருக்கிற இன்னைக்கு நீ மனசுல நினை, அதுக்கான பிளான் போடு. 7-8 வருஷத்துக்குள்ள அதற்கான வாசலில் நீ நிற்பாய். திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், அதுக்குன்னு வழி இருக்குது, அந்த வழியில நடக்கணும். எனக்கு பெரிய மாளிகை பார்த்தா ஆன்னு பாப்பேன் நான். பாரதியுடைய இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். படிச்சு படிச்சு அவ்வளவு புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கேன். உன் வயசுல மதுரைக்கு வா. மதுரை உலக தமிழ் சங்கத்தில் நான் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் என்னுடைய கார் கொண்டு போய் நிற்கிற அந்த இடம், அந்த பெரிய காணிக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கும் வசந்த மாளிகையாக இன்றைக்கு தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறது. அதற்குள்ளாக நான் நடந்து போகிறேன். நீ நினை, நான் ராஜ்பாத்ல நடக்கணும்னு நினைச்சேன், நடந்த. பார்லிமெண்ட்ல பேசணும்னு நினைச்சேன், பேசினேன். நீ எங்க நினைக்கிறியோ அங்கே உங்களுடைய பிரபஞ்சம் உன்னை அழைத்து செல்லும். சின்னதா யோசிச்சிராத, இங்க போய் உட்காந்துக்கணும், இங்க சிக்கிக்கணும், இவங்க நம்ம கிட்ட பேசிடணும், அப்படி சின்னதா யோசி, அது கொடுத்துரும், உன் கோட்டா முடிஞ்சிரும். பெருசா யோசி. இங்க ஒரு ஃபைல் துடிச்சிட்டு இருக்கு, இங்க ஒரு பென் துடிச்சிட்டு இருக்கு, இந்த பென்னை எடுத்துட்டு இந்த ஃபைல் கிட்ட போகணும். நீ கிரீன் பென், இது ஃபைல். ஃபைல் எடுத்துக்கிட்டு போற ஆளா மாற போறியா, கிரீன் பென் வச்சுட்டு உட்கார ஆளா மாற போறியா? நான் தமிழ்நாடு அரசின் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். என் கையில கிரீன் பென் இருக்கு. பென்சில் தான் ஆரம்பிச்சது, கிரீன் பென் இருக்கு. நான் உனக்கு சொல்றேன், எனக்கு இன்னும் இருக்கு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ வந்துருவ. வா, ஃபைல் எடுத்துட்டு நீ கேபின் தட்டு, நான் உள்ள உட்காந்துட்டு உனக்கு சைன் பண்றேன். அந்த கிரீன் பென் என்கிட்ட இருக்கட்டும். நான் இன்னும் சில காலம் அதிகமாக உழைப்பேன். இந்த பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரம் கூடும். வா. இல்ல, நான் டீச்சர்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஃபைல் எடுத்துட்டு வரேன், உள்ள உட்காந்துட்டு கிரீன் பென்ல நீ சைன் பண்ண. நான் கதவு தட்டிட்டு வரேன். உனக்கு தெரியுமா, இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள், அவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற அந்த பேச்சு போட்டியில் பார்ட்டிசிபெண்டா இருக்கார். நான் சுட்டிகளுக்கு இது ஜட்ஜா இருக்கேன். அவர் அங்க பரிசு பெறுகிறார். நான் சொன்னேன், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமின், என்னை விட நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்று. இன்றைக்கு அவர் அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கையில கிரீன் பென் இருக்கு. நான் சென்று ஃபைல்ல கையெழுத்து வாங்குறேன். ஏனென்றால் தமிழ் வளர்ச்சித்துறையின் அமைச்சர் அவர்தான்.
நீங்கள் வர வேண்டும் என்பதுதானே பெரியவர்களுடைய ஆசை. நீங்கள் வர வேண்டுமே, உங்கள் கையில் அந்த பெண் எடுக்கணுமே, அதற்காக நீங்கள் உழைக்கணுமே. நடுவிலே பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, விதைக்க தெரிந்தவன் விதைப்பதற்காக புறப்பட்டான். சில விதைகள் வழியில் சிந்தின, சில விதைகள் பறவைகள் பட்சித்து போட்டன, சில விதைகளை மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் பாறையில் விழுந்தன. அவை மழைப்பட்டு எழுந்து கருகின. சில விதைகள் முட்புதரிலே விழுந்தன, முட்கள் நெருக்கடித்து இல்லாமல் போயின. சில நல்ல விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன. அவை 30ஆகும் 60ஆகும் 100ஆகும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய விதைகள் பறவைகள் பட்சிக்க கூடாது, பாறைகளில் சிந்தக்கூடாது, உள்ளிலே போடக்கூடாது, நல்ல நிலங்களில் போடுங்கள். உங்க கெபாசிட்டி 30னா 30க்கு 30னா நீ 100% அர்த்தம். உன் கெபாசிட்டி 60னா 60க்கு 60னா நீ 100% அர்த்தம். நீ 100% 100 போட்டனா 100க்கு 100 வந்துட்டனா 100% அர்த்தம். உன் கெபாசிட்டி இப்படி சொல்ற. யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது சிகரம் தொடுவது. உன் உயரத்தின் எல்லையை தொடு, சிறகை விரி, எழு, பற. வானம் காத்திருக்கிறது, நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம்.